ப்ரப்போஸ் பண்ணலை இது வரைக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் செய்து எல்லாம் கொஞ்சம் டார்க்காக கேரக்டராக இருக்குது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை இருக்கு. இங்கே பண்ணி பார்த்துடலாமா? Kottakali is my first Tamil cinema, and that's the reason I'm here right now. So I'm so grateful for that film. கண்டிப்பாக இந்த அவார்ட் நான் தான் சொல்கிறேன். ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ், அழகான பெண்மணி. லெட்ஸ் வெல்கம் ஹேண்ட்பேன் டு த ஸ்டேஜ். And thank you ma'am, thank you so much for presenting the award. Thank you sir, thank you so much. Please take your seat. இல்லை நான் ஒன்று கேட்குறேன், வந்ததுலேருந்து நானும் சொல்கிறேன் ஆனாபென் அவருக்கு செல்லமா மட்டும்தான் வருமா? ஆன்பென்னே கூப்பிட்டுருக்காரு, ரொம்ப அன்புடன் கூப்பிடுறாரு உங்களை. இங்கே வந்து அதை போய் அந்த பிட்டை போட்டான். வந்ததுலேருந்து நம்ப மாட்டீங்க, எப்போ போடுவாங்க, அவங்கக்கிட்ட எப்போ பேசலாம், லிஃப்ட்டில் பார்த்துட்டேன்னு குதிச்சுலாம் வந்தான். என்ன பண்ணலாம் இவனெல்லாம்? இல்லை ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு வரணும்னு சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெல்கம் டு வி அவார்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். Good evening everybody. Really happy to be here and see everybody in person. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆனாபென் அவர்களை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது கோவிட் டைம்லலாம் எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நாங்கள் வந்து உட்காந்து வீட்டில் பார்க்குறது எல்லாத்தையும். அப்படி பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கான ஒருத்தர் ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர், ஃபீமேல் பெர்ஃபார்மர் அப்படின்னா ஆனாபென் அவர்கள் தான். மலையாள படம் பார்த்து ரசிச்சிருக்கோம், தமிழில் வந்து ரசிச்சிருக்கோம். இப்படி வந்து கலக்கிறாங்களே, த ஸ்கிரிப்ட் இஸ் லைக் ஸோ பியூட்டிஃபுல் விச் யூ சூஸ். தெரியல, எனக்கு பிடிச்ச படம் தான் செய்யும், அது மட்டும்தான் இருக்கு. அப்படியா? யூ சூஸ் அபவுட் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ்? ஐ சூஸ் மை ஸ்கிரிப்ட்ஸ். அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வரும். அப்போ ஓகே சரி இதுதான் கரெக்ட் அந்த மாதிரி. ஆனாபெனுக்கு வந்து ஒரு ட்ரீம் ரோல், இந்த ரோல் பண்ணணும்னு ஆசைன்னா அது என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் நோ, ஐ வாண்ட் டு டூ லைட் ஃபன் ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி. ரொமான்ஸ் லவ். ஏன்னா நான் இது வரைக்கும் செய்து எல்லாம் கொஞ்சம் டார்க்காக கேரக்டராக இருக்குது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை இருக்கு. இங்கே பண்ணி பார்த்துடலாமா? லவ் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்களை பார்த்து பண்ணுறலாம். இருந்தாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போதான் ஏதோ சொல்கிறீங்க, நல்லா இருக்கு கேட்க. ஒரு சாம்பிள் பார்த்துடலாமா? ரொம்ப மோசமாக கிரிஞ்சாக தான் வந்து ஒரு ரொமான்ஸ்லாம் பண்ணுவான் அவன். இருந்தாலும் அவனை வச்சு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ரொமான்டிக் படம் கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவீங்க. இவனோடய நடிச்சிட்டா நம்ம அவங்களோட நடக்க மாட்டோம். ஆமாம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து இவங்க கூட நான் வந்து ஹைட் அண்ட் சீக்கிரம் விளையாட மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. என்ன சொன்னேன்னு தெரியல, புரியுதுண்ணே. வேணாம் முடியல, அதுதான் இதுக்கு கண்ணாமூச்சி விளையாட மாட்டேன்னு சொல்லலாம். சரி ஓகே நீங்க இந்த மாதிரி அழகான பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, அதனால ஹைட் அண்ட் சீக் விளையாட மாட்டேன். பாருங்க, அவர் புரியறதுக்கே 1 மணி நேரம் இருக்கு. தினேஷ் சார் அவ்வளோ அப்பாவியா இருக்கு. ஓகே என்ன பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொன்னாதான் நீ பண்ணுவியா? அப்போ பண்ணுப்போ. நல்லா இருக்கும். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன நம்ம இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக என்ன பண்ண போறோம், எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, அவங்கள ஒரு டயலாக் பேச சொல்லுங்க. நம்ம அந்த பொசிஷன்ல இருந்து என்ன இந்த கோட்டு போட்டிங்க வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், எல்லா வேலையுமே பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அங்கே பேர் அண்ணாட்டுலாம் இருக்காரு பேர், எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். எஸ் வாட் யூ வில் டூ? நீங்க பேசுறீங்களா? மலையாளத்துல பேசி லவ் பண்ண போறியா? தமிழும் மலையாளமும் கலந்தடிச்சு மலையாளத்தில் സംസാരിക്കാം. ஓகே പറയൂ. ഞാൻ പ്രപ്പോസ് നിങ്ങൾ തന്നെ இப்போ தமிழ் இப்போ சீன் சொல்லுங்க அஞ்சனா. அவங்க உன்னை ப்ரப்போஸ் பண்ண போறாங்களா? ஆமா. இல்ல உனக்கு டூ மச்சா இல்லையா? அப்படிதான் வரும். நான் யாரும் ப்ரப்போஸ் பண்ணல இது வரைக்கும். அப்ப அதுதான் வந்து பண்றோம், நம்ம பிரேக் பண்றோம். இட்ஸ் an imagination. இதெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னா நம்ம யாரை காப்பாத்த முடியும் அவங்கள? சரி ஓகே ரைட் பண்ணுங்க. நீங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க. நான் சிச்சுவேஷன் சொல்லணுமா? ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்களே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி, அது மட்டும் தான் இருக்கலாம். தட்ஸ் எனஃப். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டேன். சரி நானே சொல்லிட்டேன் இப்போ. மேடம், நீங்க ரொமான்டிக் மூவி பண்ணா அப்படி வெக்கப்படணும், அப்படி கண்ணை சிமிட்டணும். எனக்கு உங்களோட இந்த மாதிரி எல்லாரும் பார்த்து நான் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் நான் பண்ண அப்பதான் வந்து டிவியில பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
இப்போ ஒரு மியூசிக் போடுங்க. இந்த வி அவார்ட்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் அவார்ட், ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். Kottakali is my first Tamil cinema, and that's the reason I'm here right now. So I'm so grateful for that film, for Vinod sir and SK sir and Suri sir for supporting me and giving me that character. This has brought me till here, and I'm super excited to see where this takes me. So thank you so much. Thank you. This is V Awards 2024. Our title sponsor, NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, event by Twilight Creations.